ஹாய் ஹலோ தமிழத்து வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். எப்படி நாம் சிவன் கண் நாட் போடலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம் சிவன் கண் நாட்டு எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். சிவன் கண் நாட்டுன்றது நம்ம நார்மல் நாட்டை ரிவர்ஸாக போட்டோன்னா அதுதான் சிவன் கண் நாட்டு. எப்படின்னா ஒரு நார்மல் நாட் ஒரு சிவன் கண் நாட்டுன்னு நம்ம மாற்றி மாற்றி போடும்போது ஒரு கேப்பு விழும். அந்த கேப்பை தான் சிவன் கண் நாட்டுன்னு சொல்கிறது. வாங்க இப்போ நான் எப்படி போடலான்றது உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் என்கிட்ட இருக்க துண்டு ஒயர் வச்சு நான் உங்களுக்கு போட சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த சைடில் நான் கொஞ்சமாக கேப் விட்டுக்கிறேன். இது போதும் நம்ம சொல்லி கொடுக்கறதுக்குனால. இப்போ நம்ம நார்மலாக ஃபஸ்ட்டு நார்மல் நாட்டு போட்டுக்கணும். எப்போவும் நம்ம எப்படி நார்மல் நாட் போடுவோமோ அதே மாதிரி நார்மல் நாட் போட்டுட்டு, இந்த சைடு ஜாஸ்தியாக இருக்குது, நான் இந்த சைடே போடுறேன். இப்போ சிவன் கண் நாட் போட போகிறோம். சிவன் கண் நாட்டு எப்படி போடுறோன்றதை பாருங்கள். நம்ம இப்படி எடுப்போமா நார்மல் நாட்டு போடுறதுக்கு, ஆனால் இந்த மாதிரி எடுக்காமல் இங்கே பாருங்கள், ஒயரை உள்பக்கமாக கொடுக்கணும். திரும்பின சைடு லெஃப்ட் சைட்லேயும் திரும்பாத பக்கம் ரைட் சைட்லேயும் வரணும். இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த ஸ்ட்ரெயிட்டாக போகிற ஒயரை இப்படி ஒரு மடிப்பு மடித்து அதை நாம் இப்படி ஒரு மடிப்பு மடிக்கணும். மடித்தோன்னா இப்படி எஸ் மாதிரி வருது பார்த்திங்களா. இது எஸ் மாதிரியும் சொல்லலாம், இசட் மாதிரினும் வச்சுக்கோங்க. எப்படியோ இந்த மாதிரி வச்சு இதை எடுத்து இந்த சைடில் திரும்பின இருக்க ஒயரை எடுத்து நாம் இதுக்குள்ளே விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணணும். டைட் பண்ணோன்னா இப்போ பாருங்கள், இப்படி தள்ளி போயிட்டாலும் நம்ம டைட் பண்ணும் போது வந்துடும். இப்போது இந்த நார்மல் நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா? இந்த நார்மல் நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா? இது ரிவர்ஸில் போட்டிருக்கோம். இப்போது நம்ம சிவன் கண் நாட் போட்டோன்னா இப்படி சேர்ந்து இருக்கும் ஒயரு. நார்மல் நாட் போட்டோன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இன்னொரு ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ நார்மல் நாட் போட போகிறோம். எப்போவும் போல் எப்படி நம்ம நார்மல் நாட் போடுவோமோ அதே மாதிரி போட்டுக்க வேண்டியது தான். பார்த்துக்கோங்க. இப்போது இங்கே ஒயர் மட்டும் தனியாக இருக்குது, புரியுதுங்களா? இப்போ நாம் சிவன் கண் நாட்டு போட போகிறோம். இப்போ எப்படி எடுத்துக்கணுன்னா, இப்படி ஒயரை இந்த பக்கம் திரும்பி இருக்கணும். இந்த பக்கம் இந்த சர்ஃபேஸ் நல்லா ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்கணும். இதை எடுத்துக்கிட்டு இப்போ ரன்னிங் ஒயரை நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு சைடு திருப்பி அப்புறம் உள்பக்கம் போனதை இப்படி எடுத்துக்கணும். இப்படி எடுத்து இதுக்குள்ளே வச்சு பாருங்கள், இப்படி திரும்பி இருக்கிற இதை எடுத்து நாம் உள்ளே விட்டு இதை இப்படி சுருக்கிக்கிட்டே எடுத்துகிட்டு வந்தோன்னா வந்துடும். இப்படி தள்ளி போச்சுனாலும் நம்ம இழுக்க இழுக்க நம்ம கிட்ட கொண்டு வந்திருக்கலாம். இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் கொஞ்சம் பொறுமையாக போட்டு காட்டுறேன். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு லைன் போட்டோம். இப்போ இந்த ஒரு லைனில் நமக்கு தெரியாது. இந்த ரெண்டு சைடும் ரெண்டு ரெண்டாக போகுது பார்த்தீங்களா? இதில் ஒரு கேப் வருது பாருங்கள். இதில் ஒரு கேப் வருது பாருங்கள். இந்த கேப் வருது பார்த்தீங்களா? இப்போ நம்ம இன்னொரு லைன் போட்டோன்னா அந்த சிவன் கண் வந்துடும். இப்போ பாருங்கள், நான் நெக்ஸ்ட் ஒயர் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ரெண்டாவது லைன் எப்படி போடணுன்னா, இந்த ஃபஸ்ட் லைனை எடுத்து இந்த ஃபஸ்ட்டு நாட்குள்ளே இப்படி வைக்கணும். அதாவது ஒரு சிவன் கண்ணா ஒரு நார்மல் நாட்னா ஒரு சிவன் கண், ஒரு நார்மல் நாட்னா ஒரு சிவன் கண். நாம் இந்த சைடில் சிவன் கண்ணில் முடிச்சிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணது நார்மல் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம செகண்ட் லைன் போடும்போது சிவன் கண்ணில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். சிவன் கண் போடும்போது இந்த ஒயரை இதுக்கு மேலே இப்படி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போது இன்னொரு ஒயரை இப்படி எடுத்துக்கிட்டேன். நல்லா பாருங்கள்,
இதை ஃபோல்ட் பண்ணுறத பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்படி எடுத்துட்டேன், இதுக்குள்ளே விட்டாச்சு. உங்களுக்கு தெளிவாக தெரியணுன்றதுக்காக போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போது இதுக்குள்ளே விட்டு இப்படி இழுத்து நம்ம ரிவர்ஸ் நாட் போட்டோம். இப்போ நம்ம நார்மல் நாட்டு போடுறோம். இந்த 2வது ஒயர்லேருந்து நார்மல் நாட் நம்ம ஈஸியாக போட்டு போக வேண்டியது தான். இதை பாருங்கள், இப்போ தெரியுதுங்களா இந்த கேப்பு? இப்போ தெரியுதுங்களா இந்த கேப்பு? இந்த கேப்பை தான் சிவன் கண்ணுன்னு சொல்கிறது. இப்போது நம்ம இது ஃபஸ்ட்டு சிவன் கண் போட்டோம், நெக்ஸ்ட்டு நார்மல் நாட் போட்டோம். இப்போ வந்து சிவன் கண் போட போகிறோம். இப்போ சிவன் கண் போட போகிறோன்னா என்ன பண்ணணும்? இந்த ஒயரை இப்படி தள்ளிட்டு, ரன்னிங் ஒயரை இந்த நீட்டாக போகிற ஒயரை எடுத்து நம்ம இப்படி வச்சுக்கிட்டு இப்போது இதை வந்து இப்படி மடிச்சுக்கணும். மடித்து இதுக்குள்ளே வச்சு பாருங்கள். இப்போது இந்த ஒயரை இப்படி இழுத்தோன்னா பாருங்கள், இப்போது இது ஸ்ட்ரெயிட்டில் வந்துச்சா, இது நீட்டில் வந்திருக்குங்களா, இது குறுக்கில் வந்திருக்கு பாருங்கள், இது நேராக வந்தது. இந்த மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நார்மல் நாட்டு போட போகிறோம். எப்போவுமே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சிவன் கண்ணுனா ஒரு நார்மல் நாட்டு. அதே மாதிரி நார்மல் நாட்டில் ஆரம்பித்தோன்னா சிவன் கண்ணில் முடிப்போம். அப்போ நம்ம இந்த சைடில் ஸ்டார்ட் பண்ணாலும் எந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம வந்து நார்மல் நாட்னா சிவன் கண்ணில் ஸ்டார்ட் பண்ணோம், சிவன் கண்ணுனா நார்மல் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எதை போட்டோம் எதை போடலன்னு ஒரு குழப்பம் வரும். அப்படி குழப்பம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான். இன்னும் ஒரு 2 லைன் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இது வந்து நம்ம சிவன் கண்ணில் இது பண்ணியிருக்கோம், அதனால் நம்ம நார்மல் நாட் போட போகிறோம். எப்பவும் போல் நம்ம நார்மல் நாட் போட்டு பாருங்கள், நார்மல் நாட் போட்டேன். இப்போ சிவன் கண் இந்த ரன்னிங் ஒயரை இப்படி பின்னாடி தள்ளிட்டு இந்த ஒயரை முன்னாடி எடுக்கிறேன். எடுத்துட்டு இதை இப்படி மடிச்சுக்கிறேன். இதை இப்படி மடிச்சுட்டு திரும்ப இந்த ஒயரை இப்படி எடுத்துட்டு ரன்னிங் ஒயரை பாருங்கள், இந்த ஒயரை இப்படி மடிக்கணும். இதை நீங்கள் இப்படி மடிச்சிட்டிங்கன்னா அதை பாருங்கள் எஸ் மாதிரி வருது பார்த்தீங்களா? அதை வந்த பிறகு இந்த ஒயரை எடுத்து இதுக்குள்ளே விட்டு இப்படி இழுத்து இதை பாருங்கள், இந்த நம்மள நேராக வந்துச்சா, இப்போ இந்த குறுக்கில் வந்திருக்கா, இந்த 4 இதுவும் ஜாயிண்ட் ஆகும்போது இப்படி ஒரு ப்ளஸ் மாதிரியும் தெரியும் உங்களுக்கு, இப்படியும் குறுக்காலே தெரிஞ்சா அந்த சிவன் கண் மாதிரி தெரியும் உங்களுக்கு. அதான் இந்த சிவன் கண் கூடன்றது. இப்போ நம்ம நார்மல் நாட் போட போகிறோம். நார்மல் நாட் போட்டோமா, இங்கேயும் நமக்கு ஒரு சிவன் கண் வந்திருக்கு. இப்போது இங்கே கீழே வந்து நார்மல் நாட்டு, இங்கேயும் நார்மல் நாட்டு. இப்போ நம்ம போட போகிறது வந்து சிவன் கண் நாட்டை. இப்படி எடுத்து விட்டுட்டு நாம் திருப்பி இந்த ஒயரை இப்படி தள்ளிட்டு பாருங்கள். இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இதை பாருங்கள், பாருங்கள், இப்போ தெரியுதுங்களா? இப்படி 2 போகுது பாருங்கள் ஒயரு. இந்த சைடில் தள்ளி தள்ளி வருதுங்களா? இப்போ நம்ம இந்த சைட்லேயும் நம்ம போடும்போது தெரியும். இப்போ பாருங்கள், நான் இதே பக்கமே போட்டு வந்தேன். இப்போ நான் இப்படி திருப்பி போடுறேன் உங்களுக்கு, அதையும் பாருங்கள். இங்கே வந்து சிவன் கண்ணில் இருக்குது, அப்போ நாம் வந்து நார்மல் நாட்டில் ஆரம்பிக்கணும். இப்போ
இப்போ பாருங்கள், இப்படி எடுத்து நார்மல் நாட் போட்டு இங்கே பாருங்கள், இது நார்மல் நாட்ட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ சிவன் கன் இந்த ஒயரை நம்ம மேலே எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு இதை எடுத்து முன்னாடி கொண்டு வந்து இப்போ பாருங்கள் இப்படி வச்சு இப்போ நல்லா பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இப்படி வந்திருக்க இதுக்குள்ளே இந்த சைடில் நான் இந்த ஒயரை நுழைச்சி விட்டுட்டு இப்படி இழுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு லைன் போடும்போது தான் இது இழுக்கும் போது தள்ளி போகும். அடுத்தடுத்து நம்ம நெருங்கி போட்டு வரும்போது இது எதுவும் பிரச்சனை வராது உங்களுக்கு. இப்போ நார்மல் நாட், ஒரு சிவன் கன் நாட், இப்போ திருப்பி ஒரு நார்மல் நாட், நார்மல் நாட் போட்டு திருப்பியும் இங்கே வந்து நம்ம இப்போ சிவன் கன் நாட் போட போகிறோம். இந்த இடத்துல நார்மல் நாட் இருக்குது, அதனால் நம்ம இங்கே சிவன் கன் நாட் போட போகிறோம். இப்போ எப்படி போடணுன்னா எப்பவும் போல் இந்த ஒயரை இப்படி மேலே தூக்கி விட்டு இந்த ஒயரை இப்படி எடுத்து வச்சு இதை முன்னாடி கொண்டு வந்து பாருங்கள், இப்படி ஒயர் அடிக்கடிக்கு திரும்பும். அதுமாதிரி திரும்பினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்படி ஒரு இது பண்ணிங்கன்னா, ஒரு ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே ஒயர் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ தெரியுதுங்களா? நான் உங்களுக்கு இதில் எப்படி மினி கூட போடுறதுன்னு உங்களுக்கு பிக்னஸ்க்கு காட்டுறேன். இப்போ இதை வந்து எப்படி போடுறதுன்றதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கலாம். இதுதான் சிவன் நாட்டில் இந்த கேப்பு தான் சிவன் கண் மாதிரி இருக்கும். அதான், ஏதாவது ரிவர்ஸ் நாட், ஒரு நார்மல் நாட் ஒரு ரிவர்ஸ் நாட் போட்டோன்னா இந்த மாதிரி ஒரு கேப் வரும். இது ரொம்ப நெருங்கி இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த கூடை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட பொண்ணான கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காமல் தமிழ் எத்திக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.